சிக்கன் லெக் பீஸ் கேட்கணுமா? எடுக்கவா கடிக்கவா? இது வந்து பிரெட் அல்வா. இவருக்கு தான் எனக்கு தெரியும். வணக்கம் அண்ணா. என்னன்னா நான் வந்து நல்லூர்ல இருந்து கதைக்கிறேன். சொல்லுங்க. நாளைக்கு வந்து பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணலாமா? ஒண்டாண்ணா? இல்ல, எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அப்படி தேவைப்படும். எடுக்கலாம்ண்ணா வீட்டுல. அப்படின்னா மார்னிங் 8க்குள்ள சொன்னீங்கன்னா சரி. ஓகே. இப்போ என்ன பிரைஸ்? இப்போ ஒரு போர்ஷன் 500. மேட்டர் இப்போ குவாண்டிட்டி வந்து ஃபுல் ஹாஃப் அப்படின்றா இருக்குதா? இல்ல நாங்க ஒரே ஒரு போர்ஷன் தான் 500. சரி சரி சரிண்ணா. சரி, ஓகே ஓகே, நன்றி. வணக்கம் ஸ்குவாட். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க அகப்பேட பிரியாணியை சாப்பிட்டு பார்க்க போறோம். அகப்பை என்றது யாழ்ப்பாணத்துல சில வருடங்களுக்கு முன்னால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறு வணிகம். இவங்க இந்தியன் ஸ்டைல் பிரியாணியை கொடுத்துட்டு வராங்க. ஆரம்பத்துல சனி ஞாயிறுல மட்டும் கொடுத்துட்டு இருந்த இவங்க இப்போ அதுக்கு மேலதிகமா திங்கள் முதல் புதன் வரையும் ஹோம் டெலிவரி மற்றும் டேக்அவே முறையில கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க நம்ம ஸ்குவாடோட சேர்ந்து பிரியாணியை சாப்பிட்டு பார்ப்போம். பாசல பார்த்தா சின்ன பாசல் தான் கிடக்கு. கரெக்ட்லி அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆயிடுது. ரெண்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். சாப்பிடு பார்த்து தான் தெரியும். வெயிட் என்ன வெயிட்டர்? பேக்கிங் நீட்டா தான் இருக்கு. வெயிட்டர் தான் கிடையாது. வெயிட் ஓகே. சணல் ஆலயம் கட்டிக்கிறாங்க. சணல் மட்டும் பேப்பரும் மாட்டுத்தாள் பேப்பர். மாட்டுத்தாள் ஆனா அந்த இந்த பேப்பர்ல பேக்கிங்காண்டே வேற பேப்பர் இருக்கு தானே. ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு நிமிஷம் சொல்லு. பசிக்குது எனக்கு. பொருங்கோ எடுப்போம் சாப்பிடுவோம். பகுத்துண்டோம்பு பரிவே போச்சு. அப்படி அப்படி திருடு பண்ணலாம் தெரிவிக்கூடாது. பகுத்துண்டோம்புன்றது பங்கிட்டு சாப்பிடுங்க. பேக்கிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கு. என்ன பேக்கிங் சீன்ஸ் நீட்டாக தான் இருக்கு. சணலில் ஹட்டினது வேறு லெவல். அது நல்ல ஐடியா. ரிச்சில் கொண்டு கொடுக்குது. தேவையில்லா செலவும் இல்லை. சணல் சீப்பு இல்லை. ஆனால் இந்த கன்செப்டுக்கு ரிச் லுக். எனக்கு பிடிச்சது அந்த பெரிய இலை வச்சுக்கலாம். அது கட்டுறதுக்கு மட்டும் இல்லை வைக்காம சாப்பிடத்தக்க வச்சிருக்கு. தக்காளி தொக்கு என்ன ஸ்வீட்னு தெரியல தான் சாப்பிட்டு சொல்லுவோம். ஒரு சிக்கன் லெக் பீஸ். கொடியில மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா கடிக்கவா? முதல்ல சாப்பிடும்போது எப்போவுமே ரைத்தாவோட தான் சாப்பிடணும். எழுதப்படாத விதி. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனா? நீ கேட்ச் பண்ணாம வாயில வேண்டிய பேசாம கையில இருந்து எரிஞ்சு வாயில கேட்ச் பண்ணாம தேடி கைய வாயில வைக்க கூடாது. சிக்கன் லெக் பீஸ் கேட்கணுமா? கண்ணு சாப்பிட முடியுது. அதுக்கு சோறு கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கண்ட இவங்களோட ஹெவி மீலுக்கு இந்த அளவான சோறு காணும். எல்லாத்தையும் எங்களுக்கு ஹெவியாக பீஸ். நீ சொன்ன மாதிரி ஒரு யாழ்ப்பாணத்தோட தண்ணிக்கறி இருந்தால் நல்லா தான் இருக்கு. நாங்கள் உண்மையில பிரியாணி தண்ணிக்கறி தேவையில்லை. உண்மையில நாங்கள் எங்களோட ஸ்டைலுக்கு நாங்கள் அப்படி சாப்பிட பழச்சோம். நாங்கள் தண்ணியாக விட்டு குழச்சி அடித்தா ஒரு இல்லையா தண்ணியை விட்டு குழச்சி இவர் நான் சொன்னால என்ன செய்யணும்? பச்சை தண்ணியை விட்டு குழச்சி ஸ்பைசியில் காரம் கொஞ்சம் கூட இருக்கு. கருவாயோ இல்லை ஒன்று தான் என்ன கத்தரிக்காய் தக்கு கொஞ்சம் கூட வைக்கலாம் இல்லையோ? நல்லா இருக்கான அளவு கொஞ்சம் என்ன ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு சிக்கன் கிளியர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. கடைசியாக தான் கேசரி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். ரவையிலையா செஞ்சிருக்கு? என்னத்தில் செஞ்சிருக்கு? ஃபைனல் டச் வந்து கொடுக்குறது வடிவாக காணும். ஃபைனல் டச். நாங்கள் வாழையில அடக்கம் பண்ணுவோம். செவன் திருப்தி. டேஸ்ட் நல்லா இருக்கு. முதல் பாசம் சின்ன பாசம்னு சொன்னது சாப்பிடவே கடைசி சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இறைச்சி முட்டை கோழி எல்லாம் சேர்த்து சாப்பிட ஒரு ஆளுக்கு காணும் வேணா வடிவாக காணும். பேப்பர்லாம் நிற்கிறான். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த அகப்பையில், அந்த அகப்பையை ஒரு பிராண்டாக உருவாக்கி அந்த பேரை நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண வச்சுருக்காங்க. அது சரி.
இதை வச்சு தனியாக வீடியோஸ் எப்படி இருந்த கனவண்ணா ரியலாக சொல்லுங்க. என்ன பார்க்குறீங்க நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சு. கதைக்கு இயலாது கதைக்கு நிலவில இல்லையா அந்த முகத்தில் இருக்கிற சிரிப்பிலே விளங்குது இவ்வளோ திருப்தி அடைஞ்சிருக்கிறாருண்டு. நடனா மஞ்சள் கரு முதல்ல கனவு பாதி எனக்கு இதுல பாதி அப்படி பாதி பாத்தீங்களா? அடே உங்களுக்கு தேவையான சொல்லி என்ன கொஞ்சம் நினைக்கிறீங்க? பாதி கட்ட இல்ல சும்மாடா தார்மி பாதி. இது வந்து பிரெட் அல்வா. பிரெட் அல்வா ராகுல். வேண்டா இவருக்கு தான் எனக்கு தெரியும். பிரெட் அல்வா படி சொல்லுங்க. பிரெட் அல்வா படி சொல்லுங்க. அதனா தெரியும் பிரெட் அல்வா. இல்ல என்ன பிரெட் மிக்ஸ் பண்ணி செய்யறது அப்படியா? இப்போ கிரைண்ட் அல்வாவில் வேணாம்ல சொன்னீங்க, குழஞ்சிட்டு சொன்னீங்க. பிரெட் அல்வாண்டா பான் மணக்கு தானே. பான் தான் மணக்கு. அவர் மணக்குற பிரெட் அல்வா சொல்ல இல்ல. இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலும் செய்திருக்கிறாங்க. மற்றபடி இதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்னஸ் மட்டும் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி இந்த சிக்கன் வெந்த விதம், அப்புறம் இந்த அரிசி வெந்த விதம் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆல் டுகெதர் ஆஸ் அ டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு தாமோ இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் கூட வாங்கி குழம்பு தான் வாயில வருது என்னங்கிறது பழக்க தோசம். அதே மாதிரி ஒரு குழம்பும் வச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இலையை வலிச்சு துரைச்சி பார்த்தே உங்களுக்கு இதை பார்த்துருக்கல தெரிஞ்சிருக்கும். திருப்தியா இருக்கு. இதான் பேசிக். நம்பி ஒரு 10 பேரை கூட்டிட்டு போகலாமா சாப்பிட? ஏன்னா கன்னடத்துல இதான் பிரச்சனை. அடுத்த புதன்கிழமை நாங்கள் ஆஃபீஸில் எடுத்து சாப்பிடுவோம். அதான் ராகுல், இதில் என்ன விஷயம்டா, யாழ்ப்பாணத்தில் பிரியாணிண்டா இது வரைக்கும் ஒரு ஜெலோ ரைஸ் ஒரு இறைச்சி காலோட பொரிச்சு வச்சிருப்பாங்க. சோத்தோட முட்டாம இறைச்சி பக்கத்துல தள்ளி இறைச்சி தனியே இருக்கும். அப்படி அதுக்கு அடுத்த வெர்ஷன் தக்காளி சாதத்துக்கு ஒரு இறைச்சி துண்டு வச்சிருவாங்க. இவ்வளோ அளவு தான் சாப்பிடுனாங்க. அந்த லெவலில் பார்க்க சீரியஸாக நல்லா தான் இருக்குது. பாராட்ட வேண்டிய விஷயம். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருக்குது. அந்த தொக்கு கொஞ்சம் கூட வைக்கலாம். இது எங்களோட டேஸ்ட்டுக்கு நாங்கள் சாப்பிட்ட விதத்துக்காண்டி தான் நான் சொல்கிறேன். மற்றும்படி ஸ்வீட்டும் கொஞ்சம் முன்னேறலாம். எல்லாமே வந்து சின்னப்படியங்களாம் செய்கிறாங்க. எல்லாருமே அதை ஊக்குவிச்சு இதுன்றது நல்ல விஷயம். மற்றது வந்து சிலதில் வந்து இந்த சிக்கன் பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ரைஸை போடுறபடியாக எனக்கு வந்ததில் மட்டும் ரைஸ் கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு. ஏன்னா அதுக்குள்ள சிக்கன் பீஸ் இருந்தது, அதுக்கு மேலே இருந்தபடியாக மற்றபடி ஓகே. ஓகே, இப்போ வந்து எங்களை கேமராமேன் சாப்பிட போகிறார். நாங்கள் எல்லாம் நீங்கள் போய் க்ளீன் பண்ணிட்டு போங்க. உணவு பெரிய ராகுல் அவர்களே. மெட்டாக சொன்ன மாதிரி அந்த பாய்க்க வச்சாலும் ஸ்பைஸ் தான் உடனே அடிக்குது. ஆனால் அந்த ஸ்பைஸை கழிச்சு யோசிச்சு பார்க்க சட்டப்படி இருக்குது சாப்பாடு.